மகன் தூய ஆவியின் பேராலே ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியன்னையே வாழ்க. துன்பம் ஏன், எதற்கு என்று கேட்பவர்களுக்கு பைபிள் கூறும் பதில். யோவான் 16ஆம் அதிகாரம் இறை திருவார்த்தை 33. என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடங்கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்றார். ஆமேன். மற்றும் பிலிப்பியர் 1ஆம் அதிகாரம் இறை திருவார்த்தை 29-30. ஏனெனில் கிறிஸ்துவினிடத்தில் விசுவாசிக்கிறதற்கு மாத்திரம் அல்ல, அவர் நிமித்தமாக பாடுபடுகிறதற்கும் உங்களுக்கு அருளப்பட்டிருக்கிறது. நீங்கள் என்னிடத்திலே கண்டதும் எனக்கு உண்டென்று இப்பொழுது கேள்விப்படுகிறதுமான போராட்டமே உங்களுக்கும் உண்டு. மற்றும் யோசுவா 1ஆம் அதிகாரம் இறை திருவார்த்தைகள் 5. நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவரும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசேயோடே இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. ஆமேன். அப்பா தகப்பனே, இந்த வார்த்தைக்காக உமக்கு நன்றி இயேசுவே, போற்றி இயேசுவே. பாருங்கள், நம்மளுக்கு எவ்வளவு போராட்டங்கள் வந்தாலும் ஆண்டவர் நமக்காக பாடுகளை பட்டு, அதாவது ஒரு பெரிய எக்ஸாம்பிளாக இருந்துட்டு போயிட்டார். அதனால் ஒவ்வொரு வசனமும் தெள்ள தெளிவாக எழுதி உள்ளது போல் நமக்கும் இன்றைக்கி சின்ன சின்ன பாடுகள் தான். ஆனால் அவர் போல் நம்மளால் பாடுபட முடியாது. ஆனால் நமக்கு இன்றைக்கி குடும்பத்துக்குள்ளவே சில சின்ன சின்ன கஷ்டங்கள் வரும்போது ஏன் இப்படிப்பட்ட பெரிய பாடுகள் என்று நமக்குள்ளே கூறிக்கொள்கிறோம். ஆனால் இறை வார்த்தை மிக தெள்ள தெளிவாக சொல்லப்பட்டுகிறது. பிலிப்பியர் 1ஆம் அதிகாரம் இறை திருவார்த்தை 29 மற்றும் 30. நீங்கள் பாடுகளை அனுபவிக்கிறதற்கு அருள் பெற்று வந்துள்ளீர்கள். அப்போ பலுவுக்கு மீறின சோதனையை ஆண்டவர் நமக்கு கொடுப்பதில்லை. அப்படியோ அளவுக்கு மீறி சோதனைகள் வந்தாலும் அந்த சோதனையிலிருந்து நம்மளை தப்பிக்கொள்ள வழிகளையும் செய்து வைத்திருக்கிறார் என்று 1 கொரிந்தியரில் எடுத்து படிக்க வேண்டும். எனவே இறை வார்த்தைகளில் மட்டுமே, அதாவது பைபிளில் படிக்கும் பொழுது மட்டுமே நம்மளுடைய பலவிதமான கேள்விகளுக்கும் ஆண்டவர் பதிலை எழுதி வைத்துள்ளார் என்பதை மனதில் கொள்ள வேண்டும். ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியன்னையே வாழ்க. தந்தை, மகன், தூய ஆவியின் பேராலே ஆமேன்.